பணத்தை நம்பாமல் பவுல் ஊழியம் செய்த சில வழிகள் இங்கே. 1. கூடாரம் அமைப்பதன் மூலம் தன்னை ஆதரித்தார். 2. அவர் நிறுவிய தேவாலயங்களிலிருந்து ஆதரவை பெற்றார். 3. விசுவாசிகளின் விருந்தோம்பலில் தங்கியிருந்தது. 4. ஜெபம் மற்றும் விசுவாசத்தின் மூலம் கடவுளின் ஏற்பாட்டின் மீது நம்பிக்கை வைத்திருந்தார். 5. மற்றவர்களுக்கு ஆதரவளிக்க தனது சொந்த வளங்களை பயன்படுத்தினார். 6. சுவிசேஷத்தை முன்னெடுப்பதற்கு மற்ற விசுவாசிகளுடன் கூட்டு சேர்ந்தார். 7. ஜெப ஆலயங்கள் மற்றும் சந்தைகள் போன்ற பொது இடங்களில் கட்டணம் வசூலிக்காமல் பிரசங்கிக்க செய்தார். 8. ஊழிய பணிகளில் உதவ தன்னார்வலர்களை நம்பியிருந்தார். 9. போதனைகளுக்கு கட்டணம் வசூலிக்காமல் நற்செய்தியை பரப்புவதற்கு அவருடைய எழுத்துக்களை பயன்படுத்தினார். 10. எளிமையாகவும் தியாகமாகவும் வாழ்வதன் மதிப்பை எடுத்துக் காட்டினார். ஊழியத்திற்கு பணம் தேவையில்லை என்பதை பவுலின் உதாரணம் காட்டுகிறது. அதற்கு பதிலாக அது விசுவாசம், தியாகம் மற்றும் கடவுளின் ஏற்பாட்டில் நம்பிக்கை வைப்பதற்கான விருப்பத்தை கோருகிறது. நீங்கள் அவரைப் போல இருக்க தயாரா?